மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவ விகிதம் மாறாது என்று அமித்ஷா உறுதியளிப்பாரா என்று அமித்ஷாவுக்கு திமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவ விகிதம் 7.18% என்பது மாறாது என்று அமித்ஷா வாக்குறுதி அளிப்பாரா என்று திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவ விகிதம் மாறாது என்று அமித்ஷா உறுதியளிப்பாரா என்று திமுக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நோக்கி கேள்வியை முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், கூடுதல் விவரங்கள், தயாநிதி மாறனின் இந்த கேள்வி, இதன் முக்கியத்துவம் என்ன? கூடுதல் விவரங்கள். தமிழ்நாட்டிற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்துள்ள நிலையில் தயாநிதி மாறன் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டின் எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என்று ஏமாற்று வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டாம். மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் விகிதம் 7.18% எந்த மாற்றமும் இருக்காது என்ற உத்தரவாதத்தை சட்டப்படி அளிக்க அமைச்சர் அமித்ஷா தயாரா என்று கேட்டிருக்கிறார். அமித்ஷா வந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வீண் பதற்றத்தை உண்டாக்குகிறார் என கூறி வந்தவர்களின் குட்டு இப்போது மக்கள் முன் அம்பலப்பட்டு கிடக்கிறது எனவும், இதோ நாம் வீட்டு வாசல் வரை வந்துவிட்டது அந்த ஆபத்து என்று சொல்லியிருக்கிறார். அதாவது தற்போது பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா மக்களவையில 543 எம்பிக்கள், தமிழகத்தில் 39 பேர் இருக்காரு. அதாவது 7.18%. இது எண்ணிக்கையை 800 மாற்றினாலும் அந்த 7.18 என்ற சதவீதம், அதாவது 100க்கு 7 பேர் தமிழ்நாட்டில் இருந்து வர வேண்டும் என்றால் அதற்கேற்ற மாதிரி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த சதவீதத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறதா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026க்கு பிறகு எடுப்பதால் இதன் மூலமாக இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே நேற்று முன்தினம் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இந்த கருத்தை பதிவிட்டிருந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனும் இந்த கருத்தை தற்போது வெளிப்படுத்தியிருக்கிறார். நிச்சயமாக ரமேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கூட இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் எதிர்க்கும் முதல் குரல் என்னுடையதாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அமித்ஷா இது தொடர்பாக ஏதேனும் பேசுவாரா என்று. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.